பூர்ணாவும் வித்தார்த்தும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்திருக்காங்க. ஒரு நாள் வந்து பூர்ணா வந்து கார் ஓட்டிட்டு போகும்போது ஒருத்தன் மேலே வந்து காரை வந்து இடிச்சிடறாரு. அவர் கொண்டு போய் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் வந்து பூர்ணா சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்தவங்க கூட வந்து அவங்க வந்து ஃப்ரெண்டாகவும் பழகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு ரிலேஷன்ஷிப் வந்து பாய் ஃப்ரெண்ட் அளவுக்கு வந்து போகுது. இந்த பக்கம் வித்தார்த் வந்து ஆஃபீஸில் தன்னோட ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டே வந்து கேர்ள் ஃப்ரெண்டாக வந்து இவர் வச்சுருக்காரு. அந்த பொண்ணு கூடயே வந்து நெருக்கமாக வந்து பழகிட்டு இருக்காரு. பூர்ணாவும் பாய் ஃப்ரெண்டும் வந்து ரொம்ப வந்து நெருக்கமாக வந்து பழக ஆரம்பிக்கிறாங்க. இந்த தருணத்தில் வந்து வித்தார்த் வந்து தவறை உணர்ந்து வந்து பூர்ணா கூட வந்து மேட்ரு பண்ணுறாரு. இதனால் பூர்ணா வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி வந்து பாய் ஃப்ரெண்ட் வந்து வேணான்னு வந்து சொல்லிடுறாங்க. ஏன்னா வந்து பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து அரிப்பு தாங்க முடியல. உடனே வந்து பூர்ணாவோட வீட்டுக்கு வந்து போடுறாங்க. போய் பூர்ணாவோட பாய் ஃப்ரெண்டுக்கும் வித்தார்த்துக்கும் சண்டை நடக்குது. வித்தார்த்தை வந்து பாய் ஃப்ரெண்ட் வந்து கொண்டு வர்றாரு. இதனால் வந்து பூர்ணா வந்து பைத்தியம் மாதிரி ரோட்டில் வந்து போயிட்டுருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து சுடுகாட்டுக்கு வந்து போகிறாங்க. அங்கே பிச்சைக்கார குளத்தில் இருக்க மிஸ்கின் பூர்ணாக்கு வந்து பாஸ்டெல்லாம் வந்து திரும்ப வந்து கிடைக்கிற மாதிரி வந்து பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் போய் உன் ஹஸ்பண்டை காப்பாற்றிக்கோன்னு சொல்லி பூர்ணாக்கு வந்து சொல்கிறாங்க. அவனும் போய் காப்பாற்றிடுறான். நன்றி.